வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல். வாங்க, இன்னைக்கு நல்ல அருமையான ஜாம் செய்யலாம். ஒரு சின்ன மாம்பழம் வச்சுருக்கேன், 2 மாதுளம்பழம், ஒரு 6 வாழைப்பழம், கொஞ்சம் பேரிச்சம்பழம். பானை ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 2 மாதுளம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 மாதுளம்பழம் அது, அதோட வாழைப்பழம் வச்சுட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் மாம்பழம், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் இங்கே சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்கட்டும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு கொதிக்கட்டும். நல்லா பழமெல்லாம் நல்லா கரையட்டும். ரோஸ் எசன்ஸ் இதில் கொஞ்சோண்டு சேர்த்தேன். ரோஸ் மில்க் எசன்ஸு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட தான் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். போதும். ஒரு 50 கிராம் சீனி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் ஒரு கொஞ்சம், அரை மூடி அது சேர்த்துடலாம். அருமையான வாழைப்பழ ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ரெட்டில் அப்ளை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஏதாச்சும் கொஞ்சோண்டு ஆரஞ்சு பவுட்ரு இல்லை ரோஸ் மில்க்கு பவுட்ரு ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அதுவும் வேணால் வெறுசாக தான் சாப்பிட்லான்னு சொன்னால் வெறுசாகவும் சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் வாழைப்பழம் தான் கொஞ்சம் முழுசாக கொஞ்சம் இது கிடக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் மிக்சியில் அடித்து அப்புறமா ஜாம் ரெடி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் சுவையெல்லாம் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.